நான் வந்து எப்பயுமே பல கோயில்களுக்கு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இன்னும் நிறையா கொடுங்க, நிறையா கொடுங்கன்னு கேட்கறதுக்காக நான் நிறையா கோயிலுக்கு போ மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி குடுத்துருக்க சந்தோஷங்களையும், எனக்கு குடுத்துருக்க அவ்வளோ விஷயங்களையுமே நான் வந்து நன்றி சொல்றதுக்காக தான் நான் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். மேபி அதனாலயோ என்னவோ தெரியாது, என்னுடைய கஷ்டமான டைம்ஸில் கூட எனக்கு நல்ல சாப்பாடும், நல்ல வீடும், நல்ல குடும்பமும், நல்ல ஒரு மனைவியும், நல்ல குழந்தைங்களும், நல்ல நண்பர்களும், நல்ல ஏடிஸும், எனக்கு ஒரு நல்ல டீமும், இவங்க எல்லாருமே என்னுடைய எவ்வளோ ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே எனக்கு நம்பி இருந்திருக்காங்க. எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் இந்த படம் எடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஆனால் அன்றைக்கி டேட்டில் பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு 4-5 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட என்கிட்ட வந்து காசு இல்லை. அப்போ அன்னிக்கிட்ட தான் நான் சொன்னேன், தலை நான் வந்து இந்த மாதிரி பாண்டி போகிறேன், போயிட்டு இந்த கதையை மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ 200-250 ருபீஸ் இருந்தது பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுருந்தேன். அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போது நான் போயிட்டேன் பஸ்ஸில் போயிட்டேன். அப்போது எனக்கு வந்து ஒரே மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி விக்கி இன்சைட் யுவர் பேக் 50K ஐ ஹாவ் கெப்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அன்னி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சார், அன்றைக்கி வந்து 50,000 ரூபாய் பணத்தை எனக்கே தெரியாமல் என் பேக்கில் வந்து வச்சுட்டாரு. அப்போது அந்த பஸ்ஸு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸு கம்பி ஃபுல்லாக வந்து என் டிஎஸ் இருந்துச்சு. என்னால் அந்த மொமெண்ட்டை லைஃப்பில் மறக்க முடியாது. அவரோட மியூசிக் மட்டும் கிடையாது, எனக்கு அனி ஆஸ் அ பர்சன் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் மியூசிக் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட், எவ்வளோ டிரெக்டர்ஸ் எவ்வளோ ஹீரோஸ் அவரோட வந்து ஒர்க் பண்ணணுன்றது அவங்களுடைய ட்ரீமாக இருக்கும்போது, ஆனால் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி டைம் வந்து கிடைக்குது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ அனி, தேங்க்யூ ஃபார் திஸ். ஸோ யா, இப்போ இது எல்லாமே ஓகே. இப்போ இந்த படத்தில் அப்பப்போ ப்ரொடியூசர் நயன்தாரான்னு வந்துட்டே இருக்கு. நாங்கள் மலேசியாவுக்கு ஷூட்டிங் போனோம். அங்கே எல்லாமே ரெடி, எல்லாமே நான் பை குட்வில்ல நம்ம பேசியாச்சு. ஆனால் அங்கே இப்போ போகிறதுக்கு சில அட்வான்ஸஸ் சிலதான் பே பண்ணணும். அப்போது மார்க்கெட் வந்து கிராஷ், டோட்டலாக ஓடிடி மார்க்கெட்டுன்றது கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பட்ஜெட்டை ரீஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம ட்ரீம் வச்சுருப்போம் இல்லையா, இவங்க தான் இந்த படத்தை நடிக்கணும், இவங்க தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ட்ரீம். அப்போது திடீர்னு அந்த விஷயம் எல்லாத்தையும் நீ கட் பண்ணுங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமை கூட நான் நினச்ச மாதிரி எடுக்காமல் நான் போக மாட்டேன்றதில் நான் உறுதி ஆகிட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஷூட்டிங் எப்படியே நடந்தே ஆகணும்னு நான் இருந்தேன். அப்போ குபேர் கிட்ட தான் சொன்னேன், என்ன பண்ணுது, இல்லை வரல, இந்த ஷூட்டிங் இந்த ஸ்கெடியூல் தள்ளி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் சரி நடக்காதுன்ற மாதிரி இருந்து திடீர்னு ஓகே ஓகே டிக்கெட் போட்டாச்சு, போயிடலான்னொடனே மலேசியாவுக்கு போயிட்டோம். மலேசியாவில் போய் ஷூட்டிங் நடந்துடுச்சு. மலேசியாவில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து தெரியும், அந்த பணம் வந்து மூக்குத்தி அம்மன் படத்துக்கு வந்து வாங்கின அட்வான்ஸை வந்து போட்டு அந்த ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு சப்போர்ட். ஒய்ஃப்னா ஆக்சுவலாக நயன்தாராக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஆடியோ லான்ச்சை வந்து இங்கே உட்காந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து கண்டக்ட்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி இந்த அளவுக்கு இதை வந்து செட் பண்ணி இப்போ வந்து ஏதோ எங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக